Hi friends, welcome to SR Academy. TNTET Psychology Paper 2 Question Paper. இது February 4, 2023 அன்று ஆஃப்டர்நூன் பேட்சில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் கேட்கப்பட்ட 30 சைக்காலஜி கேள்விகளுக்கும் நம்ம இந்த வீடியோவில் விடை காண போகிறோம். 1. ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது டேஷ் ஆகும். சி. பகற்கனவு காணுதல். சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு. 3. மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்பட்டன? 10. 4வது கேள்வி. பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இமிடேஷன் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். விடை குழந்தையின் மொழி வளர்ச்சியில். 5. அறிவுரை பகர்தல் செயல்முறையில் அறிவுரை பகர்பவரின் டேஷ் முதன்மை பெறுகிறது. விடை சுய ஏற்புடைமை. 6. ஆக்கச் செயல்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கமளித்தலுக்கான நிலை டேஷ். விடை தயார்படுத்துதல். 7. உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு டேஷ். அக்கார்டிங் டு WHO 1965 alcoholics are defined as. விடை மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். 8. கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை பிளாட்டூ. 9. மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது. விடை அறிவுசார். 10. சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? Who developed the modeling technique for modifying problem behavior? விடை ஆல்பர்ட் பண்டுரா. 11. பிராய்டின் கூற்றுப்படி அனைத்து மனச் செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை ஏ லிபிடோ. 12. தனி ஆள் ஆய்வின் 3ஆம் நிலை. விடை மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்துதல். 13. கருத்துருவாக்கலின் முக்கிய காரணி டேஷ் ஆகும். விடை அனுபவம். 14. குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது.
விடை அகமுகமானவர்கள், இன்ட்ராவர்ட்ஸ். 15. கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று உளவியலுக்கான செயல்முறைகளாக இபி டிட்சனர் உருவாக்கினார்? வடிவமைப்பு கோட்பாடு, ஸ்ட்ரக்சரலிசம். 16. இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அது என்னென்னா, எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற டிஎன்டிஇடி கொஷின் பேப்பர்ஸ், இது வந்து பேப்பர் 1க்கு 4 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. அதே போல் பேப்பர் 2 நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் 2ல் 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே ஆன்சரோடு இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளும் அதற்கான பதில்களும் கொண்ட சைக்காலஜி மெட்டீரியல் எஸ்ஆர் அகாடமியால் உருவாக்கப்பட்ட இந்த மெட்டீரியல் பிடிஎஃபாக இருக்குது. இது வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். இப்போ 16வது கேள்வி. ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிரிகளுக்குள்ளேயே காணப்படும் காரணியானது டேஷ் என அழைக்கப்படுகிறது? விடை அகவயத்தன்மையுடைய காரணி. 17. டேஷ் என்பவர் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதால். விடை டி ஸ்கின்னர். 18. குழந்தைகளின் டேஷ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன? விடை மனத்திறன்கள். 19. கதாநாயக மனப்பான்மையை உருவாக்கும் பொருத்தமான பருவம்? ஹீரோ வர்ஷிப். விடை அடலசன்ஸ், குமரப்பருவம். 20. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது என்று வரையறுத்தவர்? விடை ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. 21. உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஷ் ஆக்கத்திறன் ஆகும்? எக்ஸ்பிரசிவ், வெளிப்பாடு. விடை வெளிப்பாடு. 22. அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஷ் அணுகுமுறை ஆகும்? தன்னெறிப்படுத்துதல், அறிவுரை பகர்தல். 23. ஒருவருடைய பிரச்சனையுடைய ஒரு தீர்வை காண்பதற்கு உரிய கடும் உழைப்புடன் தொடர்புபடுத்தும் ஒருவரின் நடத்தையினுடைய ஆய்வை டேஷ் என்ற பதத்தில் உளவியல் பாடத்தில் அழைப்போம்? விடை தனியால் ஆய்வு.
24 எக்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள்? விடை செரிப்ரோடானிக். 25 நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு என்பது? விடை பாசிட்டிவ், நேர்மறை. 26 கருத்து தொகுப்புகளுக்கு இடையேயான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? கருத்து வரைபடமாக்கம். 27 எபிங்ஹாங்கின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஷ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்துக்கு பிறகு மறந்துவிடுகிறது. மூன்றில் 2 பங்கு. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சோதனை ஆர்மி ஆல்ஃபா சோதனை என்று அழைக்கப்படுகிறது? சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை, வெர்பல் குரூப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். 29 நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை. சரியான முறை அப்சர்வேஷன், உற்றுநோக்கல். 30 கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அந்த தேர்வறையில் மின்சாரம் தடைபட்டு இருட்டாக இருந்ததால் தான் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது டேஷ் தற்காப்பு நடத்தை என அழைக்கலாம். விடை காரணம் கற்பித்தல். இதேபோல் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கட்டாயம் தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.